தெருநாய் கடித்து எந்த பணக்கார வீட்டு குழந்தை இறந்திருக்கு? நெத்தியடியா தெரிக்க விட்ட கோபிநாத். விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கிற நீயா நானா நிகழ்ச்சியில வாரம் ஒவ்வொரு தலைப்புகள்ல விவாதம் நடத்திட்டு இருக்கு. அந்த வகையில இந்த வாரம் விவாதிக்கப்பட்ட தலைப்பு தெருநாய்கள் இல்லாத நகரம் வேணும், இன்னொன்னு தெருநாய்க்கும் நகரத்துல உரிமை இருக்கு அப்படின்னு 2 தலைப்புகள்ல வாதிடுறாங்க. தெருநாய்கள் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும்னு எல்லாரையும் ரொம்ப மோசமா தாக்குன வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல அப்பப்போ உலா வந்து அச்சுறுத்தினதை பார்த்திருக்கோம். இந்த நிலையில கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் தெருநாய்க்கு பொது இடங்கள்ல உணவு வழங்கக்கூடாது, டெல்லி முழுக்க இருக்கிற தெருநாய்களை அப்புறப்படுத்தி அதை காப்பகத்துல பராமரிக்கணும், நாய்களுக்கு கருத்தடை ஊசி, ராபிஸ் தொற்று தடுப்பூசி போடணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா தெருநாய்களுக்கு ஆதரவா போராட்டங்கள் நாடு முழுக்க அங்கங்க நடந்து, சென்னையிலும் நடந்தது. இந்த நிலையில இது தொடர்பா நீயா நானாவில் விவாதிக்கப்பட்டு அது இன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 31 ஒளிபரப்பு பண்ணப்பட்டிருக்கு. இந்த விவாதத்துல தொகுப்பாளர் கோபிநாத் பேசினது பலராலையும் பாராட்டப்பட்டு இருக்கு. அதாவது அவர் தெருநாய்க்கு ஆதரவா பேசினவங்களோட வாதத்துக்கு எதிர்வாதமா எழுப்பின கேள்விகள் பத்தின வீடியோ இணையத்துல வைரலா பரவிட்டு இருக்கு. அதாவது ஊசி அரசாங்கம் போடுது அப்படின்றது சரி, நான் ஒரு தினக்கூலி, நான் எத்தனை நாளைக்கு என் வேலையை விட்டுட்டு ஊசி போட போக முடியும்? தெருநாய் யாரை கடிக்குது அப்படின்றத கவனிக்கணும். கடைசியா தெருநாய்கள் பணக்கார வீட்டு குழந்தைங்களை கடிச்சு அவங்க மறந்துச்சாங்க அப்படின்ற செய்தி கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட படவா கோபி அது பாயிண்ட் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதனால் ஆவேசப்பட்ட கோபிநாத், அதுதான் பாயிண்ட், நான் அதை தான் பேசுவேன். பணக்கார தெருக்கள்ல தெருநாய்கள் பெரும்பாலும் கிடையாது. அந்த நாய்கள் நடுத்தர அப்புறம் விளிம்பு நிலை மக்கள் வாழக்கூடிய பகுதியில மட்டும் எப்படி இத்தனை தெருநாய் இருக்கு? அப்படின்னா தெருநாய் நகரங்கள்ல இருக்கலாமா கூடாதா அப்படின்ற முடிவை யார் எடுக்கணும்? நாயால பாதிக்கப்பட்டவங்க பட்டியல்ல பணக்கார வீட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேள்வி எழுப்பின. அதுக்கு தெருநாய்களுக்கு ஆதரவா பேசினவங்க சொன்னது, அந்த பட்டியல்ல பணக்காரங்க கிடையாது, காரணம் அவங்க தெருக்கள்ல நடக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோபிநாத், அப்படின்னா பிரச்சனை யாருக்கு இருக்கு? ரோட்ல நடக்கிற வர்க்கத்தை சேர்ந்த மக்களுக்கு தானே அந்த பிரச்சனை இருக்கு. அப்படின்னா ரோட்ல நான் இருக்க வேணுமா வேணாமா அப்படின்னு முடிவெடுக்க யார் எடுக்கணும்? பிரச்சனை என்னோடதான் இருக்கிறப்போ தீர்வு எப்படி உங்களோட தான் இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த நிகழ்ச்சி தொடர்பான பல வீடியோஸ் இணையத்துல அதிகமா உலா வருது. பலரும் நீயா நானா கோபிநாத்தோட இந்த வாதத்தை சரி அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க.